முதல் பந்து 2 6 தரவா. என்ன பாவங்க எத்தனை சிங்க கவுக்குற அங்க பாரு பவுண்டரியா. சூப்பர் ஃபீட். அச்சச்சோ சரவணன் சமான எஃபர்ட். அவரே இண்டிகேட் பண்ணிட்டார். அந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. ஸ்ரீராம் 4 முதல் பந்திலேயே கண்ட்ரோல் பண்ணி அடிச்சிருக்காரு. தரையோட இன்னொரு பவுண்டரி கிடைச்சிரும். இரண்டாவது ஸ்ரீராம் 4 இந்த ஓவர்ல. எட்ஜே சூப்பர் கேட்ச். ஷெரான் லைஃப் பவர் கேட்ச பிடிச்சிருக்காரு லோகேஸ்வர். ஃபர்ஸ்ட் பால் டாக் சூரிய பிரகாஷுக்கு one of the best catches in the tournament. சொல்லிட்டே இருந்தேன் இந்த ஓவர்ல மீதி இருக்கிற 2 பந்துல விக்கெட் விடாம ஆடினாங்கன்னா நெல்லைக்கு ஒரு பிக் ஓவர்னு சொல்லிட்டு ஷாரன் ஃப்ளை பவர் கேட்ச் ஆஃப் தி மேட்ச். இது ஷாரன் ஃப்ளைன்னு மாத்திவாங்க. என்ன மாதிரி ஒரு கேட்சுங்க ஃப்ளை பண்ணி எடுத்திருக்காரு. இது தீப்பொறி திருமுகம் மாதிரி கொளுத்தி போட்டிருக்காரு பர் கீப்பர். இப்ப பாருங்க ஃபீல்டிங்ல அப்படியே பாடி லாங்குவேஜ் எல்லாம் தெரியுது முடியாது. ஏன்னா ரீப்ளே சூப்பர் ஷாட் விட்டு ஒரு அளவுக்கு இருந்துச்சு. மீதி அவரே கிரியேட் பண்ணாரு. நீ பிஸ்கட் ஆகுது. இன்னொரு பவுண்டரி. இவர் பிஸ்கட் சாப்பிடுற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு பாலா. ஸ்ரீராம் 4 இன்னொரு முறை நல்ல ஷாட். துளி கூட ரிஸ்கே எடுக்காம செம்மையான ஸ்ரீராம் 4 அடிச்சிருக்காரு. இது ஸ்ரீராம் பிக்ஸ் டெபாசிட் மாதிரி. அது ஏதோ 6 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்கல்ல. செம்ம கூட்டணி. ஆகா இன்னொரு ஷாட். இது வரைக்கும் தூக்கி காத்துல ஒரு ஷாட் அடிக்கல. ஆனாலும் பவுண்டரி மேல பவுண்டரியா அடிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட அப்படியா ஹைட்டா எஸ் டிஆர்எஸ் எடுத்திருக்காரு லக்ஷ்மி செராமிக்ஸ். வாங்க சார். You can speak on the mic. Pitching in line, impact in line, wicket setting, original decision is out, back to on field. Sai, you can stay with your original decision of out, please signal out. That's it. Goes over the top, Ajitesh. Another Shriram 4 for him. Looking for another big one. This one off the edge. Another Shriram 4. Goes high in the air, goes straight. One bounce. Another Shriram 4. A trio of 4s here, bringing sixes in this game and hopefully going forward. Goes high, leg side. Creating that shot for Boom Boom Boomer, Super 6. Thanks Lokeshwar, thanks for talking to us. All the best. ஆடி இருக்காரு. பவர் பிளேல இன்னும் ஒரு ஓவர் இருக்கு. அண்ட் பியூட்டிஃபுல் டைமிங். பயங்கரமா ஆடி இருக்காரு சார். 20 ரன் ஓவர். அது 2 விக்கெட் விழும்போது ஜெனரலி பாத்தீங்கன்னா ஒரு குவாய்ட் ஓவர் வரும். பட் அஜிதேஷ் அவரோட இன்டென்ட் கம்மி பண்ணவே இல்லை. பாரு மறுபடியும் சரியான ஷாட் அங்க அஜிதேஷ் கிட்ட இருந்து. அந்த கவர்ஸ் ரீசன்ல 3வது பவுண்டரி அடிக்கிறாரு. ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். அடிச்ச உடனே தெரியுது 4 ரன் சொல்லிட்டு ஸ்ரீராம் 4 50. அஜிதேஷுக்கு 50. பேக் டு பேக் ஹாஃப் செஞ்சுரிஸ். ஃபைண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஏற்கனவே ஒரு செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. சூப்பரா ஆடி இருக்காருங்க. 29 பந்துகள்ல 50 ரன் அடிச்சிருக்காரு. ஹாஃப் வெயிட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல 84 ரன்ல அவரே 50 ரன் அடிச்சிருக்காரு. சூப்பரா ஆடுறாருங்க. சரியா சொன்னீங்க. ஃபைண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்னே சொல்லலாம். இந்த முறை மேல அவருக்கு ஒரு பேட்டிங் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவுட். எஸ் 50 அடிச்ச அடுத்த பாலே கொஞ்சம் அலைஞ்சிட்டு போனாரு. புத்திசாலித்தனமான போலிங் முருகன் அஸ்வின். சென்சிபிள் டெலிவரி. கொஞ்ச நேரமா ட்ரபிள் பண்ணிட்டு இருந்தார் அஜிதேஷ். அங்க குர்ஜப்னீத் ஷாரன் ஃப்ளை பவர் கேட்ச் ஆஃப் தி மேட்சை எடுத்திருக்காரு. ஒரே சந்தோஷம். அண்ட் இந்த பிரேக் த்ரூ தான் தேவை. அண்ட் அஸ்வின் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பவுண்டரி வந்திருக்கு. அதுவும் 6ஓட வந்திருக்கு. பூம் பூம் பூமர் சிக்ஸர். பேக் ஆஃப் லென்ஸ்ல இருந்தது. பொசிஷன் பண்ணாரு. கிளீன் ஹிட்டிங்னு சொல்லலாம். ரியாக்ட் பண்ணிருக்காரு அந்த பாலுக்கு. 74 மீட்டர்ஸ் போயிருக்கு. இறங்கி வந்து இன்னொரு ஷாட். பேக் டு பேக் பூம் பூம் பூமர் 6. இது அதை விட பெட்டர். சார்ஜ் பால் செம. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஷாட்ஸ் ஆஃப் தி டேன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபாஸ்ட் பவுலரை நீங்க இறங்கி வந்து கிளீன் ஃப்ளோ ஆஃப் த பேட் பாக்குறதுக்கே அவ்வளவு அற்புதமா இருக்கு. இன்ஃபேக்ட் 90 மீட்டர்ஸ் போயிருக்கு. மைண்ட்ல இப்ப என்ன இருக்கும்? ஆனா இப்பதான் சொன்ன நானே ஸ்பின்னர் எங்க சான்ஸ் எடுக்கணும். நேரா ஸ்ட்ரைட் இந்த கிரவுண்ட்ல நீங்க அந்த சான்ஸ் எடுத்தீங்கன்னா புடிச்சு நீங்க அடிச்சீங்கன்னா போதும்.
சோனி யாதவ் அவரும் வந்து ஜாயினிங் த பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஆகணும். குட் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பால், பியூட்டிஃபுல் ஷாட். ஃபேண்டாஸ்டிக் ஷாட். அந்த பால் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பால் கிடையாது. கோச் மதுரைக்கு ஃபுல் டாஸ், பவுண்டரி, பியூட்டிஃபுல்லி பிளேஸ்ட். அவன் பதிலே நல்ல கேள்வின்னு சொல்றது கேட்கறது ரொம்ப ஷார்ட் பால் பனிஷ்ட். அந்த கேப்லயும் போயிருக்கு, பைசெக்ட் பண்ணிருக்கு ரெண்டு ஃபீல்டர். பவுண்டரி. கரெக்டான பேட்டிங். இவரை டேக் ஆன் பண்ண போய் விக்கெட் கொடுத்தாங்கன்னா 6. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்டருக்கு ஒரு சான்ஸ் இருந்தது. கூகுளி நானி நீ கொடுத்த கமெண்ட்ரிக்கு கூகுளியை கொடுத்துட்டாரு அவரு நிதிஷ் ராஜகோபால். நானி எப்படி சொன்னியா இந்த வாங்கி ஒரு கூகுளி அப்படின்னு. நல்ல ஷாட்டுங்க. ஆக்சுவலா வந்து இந்த திருப்பி நான் சொல்றது தான் ஸ்ட்ரெயிட் டார்கெட். 50 for நிதிஷ் ராஜகோபால். ஒரு பிக் மேட்ச் பிளேயர். ஸோ ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்றாரு. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நான் வந்து அந்த ஷிப்பை ஸ்டியர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சூப்பர்பான ஒரு பேட்டிங். இந்த டீமுக்குள்ள பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனோட சக்சஸ் சூப்பரா இருக்குங்க. 4வது 50 கம்ப்ளீட் பண்ணிருக்காரு அவரு நிதிஷ் ராஜகோபால். இவர் ஆனா பிக் ஷாட்டுக்கு போவாருங்க. இவர் மிட் விக்கெட் ஏரியாக்கு எய்ம் பண்ணுவார் நினைக்கிறேன். அதே இடம் மிட் விக்கெட்ல 6. பூம் பூம் பூமர் 6. இந்த பால் போடுறதுக்கு முன்னாடி தெரியுங்க மிட் விக்கெட் அடிக்க போறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டாஸ் தெரிஞ்சது. ஆனா என்னங்க அது ஃபுல் டாஸ். ஃபுல் டாஸ் இந்த டைம்ல அதுவும் டெஸ்பரேட்டா பேட்ஸ்மேன் 4 பால் நீங்க ரன் கொடுக்காம போட்டிருக்கீங்க அப்படின்ற போது வைட் அவுட்ஸ் ஆஃப் ஸ்டம்ப் நீங்க நார்மலா போட்டிருந்தாங்களே. இன்னொன்னு மூக்கு மேல ராஜா வந்திருக்கோம். நிதி லுக்கிங் பேக். சரவணன் ஸ்லாட் பால் என்ன மாறார் நிதிஷ் ராஜகோபால். சரவணன் இருக்க பயமே நினைச்சாரு ஹரி நிஷாந்த். ஆனா சரவணன் தான் பயமே. கிரியேட் பண்ணிருக்காங்க அந்த ஷாட். இன்ஃபேக்ட் நல்லா ஷஃபிள் பண்ணி ஒரு 80 மீட்டர் 6. இப்ப சோனு யாதவ் அவுட் ஆக போறாரு. எஸ், ஈஸி கேட்ச். ஆதித்யா மிட் விக்கெட் பவுண்டரியில. ஆமாங்க, கொஞ்சம் பேக் ஆஃப் லென்ஸ்ல இருந்தது. ஆதித்யா அங்க ஷேரான் ஃப்ளை பவர் கேட்ச் ஆஃப் த மேட்சா இருக்கிறதுக்கு நல்ல அச்சோ, ஹை ஃபுல் டாஸ் முன்னாடியே செட் பண்ணிட்டாரு. நோ பால்ல 6 வர போகுது. செம பேட்டிங். சுத்தி காமிக்கிறாரு மதுரை டீமுக்கு சேலத்தை நம்ம நிதிஷ். நோ பால்னு சொல்லியிருக்காரு. பெரிய பிரஷர் முத்து. இந்த பத்தி கிரிப் பண்ண கஷ்டப்படுறாங்க பாவம். எங்க நிக்கிறாரு. ஸ்டம்ப்ல பட்டாலும் பாதிப்பு இல்ல. ரன்ஸும் கிடைக்கும். பவுண்டரி. எஸ். ஆனா இது கொஞ்சம் அநியாயமான ரூல்ல ஃப்ரீ ஹிட் அவுட் ஆனா சரி பரவாயில்ல. இப்போ ரித்திக் இவரும் நேரம் அடிச்சிருக்காரு. பவுண்டரி. மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடின்ற மாதிரி 2 பக்கமும் அடி வாங்குறாரு. லென் பால் ஃபீல்டர். அச்சோ, நல்ல அட்டெம்ப்ட். கிறிஸ் ஜெயின் அட்டெம்ப்ட் கரெக்டா இருந்துச்சு. ஆனாலும் பவுண்டரியை தடுக்க முடியல. கடைசியில 22 ரன் ஓவர். தம்ப கவர் பண்ணி லோவா போயிட்டு ஆஃப் சைடு அடிச்சார். சூப்பர் ஷாட். என்ன ஷாட். பிரமாதமான ஒரு ஷாட்டுங்க. ஒரு யங்ஸ்டர் ஒரு அஜய் கிருஷ்ணா டேக் ஆன் பண்ணிருக்காரு. இன்னைக்கு அஜய் கிருஷ்ணாவுடைய பேட் ரன் கண்டினியூ ஆயிருக்கு. வெரி டிஃபிகல்ட் ஷாட்னு சொல்லலாம். பாயிண்ட் ரீஜன் அடிக்கிறது எளிமையான விஷயம் கிடையாது. இப்ப நேரா மறுபடியும் பவுண்டரி. ரித்திக் ஈஸ்வரன் வெறும் பவுண்டரிஸ் தான் டீல் பண்றாரு. செம கேமியோ அடிக்கிறாரு. 7 பால்ல 200+ ஸ்கோர் இந்த சீசன்ல. அதுல 3 சேலத்துல. இது என்ன இன்னொரு 6 இன்னொரு பூமர். டிவி ஆஃப் ஆயிருச்சு. அந்த அளவுக்கு அடிச்சிருக்காரு. விளையாடுறாரு. ப்ரோகிராம் பண்ணிருக்காருங்க. இன்ஃபேக்ட் அஜய் கிருஷ்ணாவை கிளியரா ஷாட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். நகுந்தாரு. அந்த யார்க்கர் டெலிவரிய எந்த அளவுக்கு ஒரு லோ ஃபுல் டாஸா கன்வெர்ட் பண்ணிருக்காரு பாருங்களேன். அடிச்சிருக்காரு. நேரம் வாய்ப்பு இருக்கு. லாங் ஆஃப் ஃபீல்டருக்கு வாய்ப்பு இருக்கு. பிடித்து விட்டார். அச்சோ, நிதிஷ் ராஜகோபால் இன்னிங்ஸோட முடிவு. செம பேட்டிங். பிரமாதமான ஒரு இன்னிங்ஸ் சொல்லாங்க. இன்ஃபேக்ட் மேல அடிச்சு விட்டுருக்காரு. முதல் முறையா மிஸ் டைம் பண்ணிருக்காருன்னு சொல்லாங்க. ஸ்வப்னில் பிரமாதமான ஒரு கேட்ச் அண்டர் லைட்ஸ். பட் டேமேஜை கிரியேட் பண்ணிட்டாருங்க. அந்த ஊன்ஸை வந்து இன்ஃப்ளிக்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லுங்க. சரத்குமார் ஷாட் ட்ரை பண்ணாரு. விக்கெட். Impact in line. Wickets, umpire's call. Original decision is out. 5 wickets.
stay with your original decision of out. அவுட் தான் முடிவு. ரித்திக் ஈஸ்வரனோட கேமியோவும் முடிவுக்கு வருது. அம்பையர் நாட் அவுட் கொடுத்திருந்தாருன்னா தப்பிச்சிருப்பாரு. ஃபுல் டாஸ் பால் நேரா ஃபீல்டர் கிட்டே வெறும் சிங்கிள்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. ஒரு டாட் பால் மற்றும் ஒரு விக்கெட்டும் வந்திருக்கு லாஸ்ட் ஓவர்ல. நல்ல போலிங் குர்ஜப்ரீத். ஆனா ஓவராலா ஒரு நாக் அவுட் மேட்ச்ல 211 என்பது இமாலய இலக்கா தெரிகிறது. நாம விளையாடினாரு அஜிதேஷ். ஒரு அஸ்திவாரம் அமைச்சு கொடுத்தாரு. 30 பந்துகள் 50. சமப்பா அஜிதேஷ் அப்படின்னு நினைக்கிறப்ப அதையும் தாண்டி ஒரு இன்னிங்ஸ் ஆட்டாரு நிதிஷ் ராஜகோபால். டிஎன்பிஎல் போலிங் கார்டுல குர்ஜப்ரீத் 2 விக்கெட் வீழ்த்தினாரு. அண்ட் அதுக்கப்புறம் அஸ்வின் தான் பிக் ஆஃப் த போலரா இன்னைக்கு எக்கனாமிக்கலா இருந்திருக்காரு. ஒரு விக்கெட் எடுத்தார். பட் அண்ட் என்ன பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். பட் நார்மலா நானி இந்த மழை பெஞ்சதுனால மழை பெஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க டாஸுக்கு போன டைம்ல இது ஒரு பவுண்டரியா ஸ்கொயர் லெக்ல அடிக்கப்பட்ட ஒரு பந்து டெஃபினட்டா ஒரு பவுண்டரி. இப்ப என்ன ஆகுதுன்னா போன பால் வைடு போட்டோம் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் உள்ள எடுத்துன்னு வரணும்னு பேட நோக்கி வீசிருக்காரு. போடுறாரு செம்ம. ஆஹா பியூட்டிஃபுல் ஷாட். ஒரு மாதிரி ஆக்வர்டா பவுன்ஸ் ஆச்சு ஃபீல்டருக்கு. அதன் காரணமாக ஒரு பவுண்டரி. பட் இந்த ஓவர் கிரெடிட் இல்ல இவருக்கு இந்த வயசுல இந்த மாதிரி ஃபீல்ட் பண்றது. நேர கையில போயிருக்கு. பொய்யா நேர பொய்யா மொழி கையில போயிருக்கு. ரொம்ப சேஃப் ஃபீல்டர். இந்த விக்கெட்ல எந்த பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கிளியரா பாக்குறோம். ஷாரன் ஃப்ளை பவர் கேட்ச் ஆஃப் தி மேட்ச். எப்பவுமே நீங்க ஸ்லாஷ் பண்ணி தேர்ட் மேன்ல லைன்ல அவுட் ஆனீங்கலாம். முக்கியமான பேட்ஸ்மேன் இப்ப அந்த ரோல் யாரா எடுத்தாங்கன்னு பியூட்டிஃபுல் ஷாட். ஒரு மாதிரி ஷார்ட் ஆஃப் லென்த் அவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க அந்த பேட்டிங் விக்கெட். In the air, Lokeshwar is in good touch, going downtown, in the gap as well. எது கொடுத்தாலும் டீமுக்காக பண்ணுவேன். நல்ல ஒரு ஷாட்டுங்க லோகேஷ்வர். நேர கையில போயிருக்காரு. 6 பார்க்கணும். 6 மோகன் பிரசாத் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாலை பிடிக்கும் போது அவர் கால் அந்த ரோப்ல பட்டுது. செக் பண்ணுவாங்க ஷோராவே. பட் இவரே 6 கொடுத்தா மட்டும் பிடிச்சிட்டாரு. இந்த இடத்துல என்ன பண்ணாரு? அந்த இடத்துல பட்ட மாதிரி இருந்தாரு. ஐ திங்க் திருப்பி அவர் அந்த பந்துக்கு வேகமா வராததுலேயே தெரிஞ்சுட்டு அவரு கால் பட்டுதான் மாதிரி ஒரு ஃபீலிங். டிசப்பாயின்மெண்ட் பாக்குறோம். ஸோ 6 பூம் பூம் பூமா 6. கொஞ்சம் அவரு ஷாட் பியூட்டிஃபுல் ஷாட். இந்த விக்கெட் எவ்வளவு நல்லா இருக்கு பேட்டிங்க்கு அப்படின்றது தெளிவா கப்பேஸ்ல போய் தான் பெட்டரா இருக்கும். இது ஒரு பவுண்டரியா இல்லங்க தாண்டியே போயிருக்கு. லோகேஸ்வர் இன்னைக்கு ஹைகேஸ்வரா மேல அடிச்சுட்டு இருக்காரு. பந்த நாணி இறங்கி வந்து இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ஃபுட்ல ஒரு மாதிரி ஒரு ஃபிளாட் பேட்டர் ஒரு 4-hand ஸ்மாஷ் மாதிரி ஒரு டென்னிஸ் பிளேயர் மாதிரி அடிச்சாரு. என்ன டிஸ்டன்ஸ் கிளியர் பண்ணிருக்காரு. பாக்கெட் சைஸ் டைனமோன்னு போன மேட்சஸ் சொன்னோம் கண்டினியூ பண்றாரு. போன வருஷம் இருந்த போலர்ஸ் கிடையாது. சரியான ஷாட்டுங்க லோகேஸ்வர் கிட்ட இருந்து. மூர்த்தி சிரிச்சு கீர்த்தி ரொம்ப பெருசு. சூப்பர் சமா கேட்ச் பிடிச்சிருக்காரு தம்பி. அவரோட ஃபேவரட் ஏரியாங்க. இந்த மாதிரி ஷார்ட்டர் பேட்ஸ்மேனுக்கு ஸ்வீப் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் பாருங்க மேல தூக்கி விட்டுருக்காரு. அவர் பார்த்தா யாருமே இவ்வளவு தூரம் 6 அடிப்பாருன்னு சொல்லவே மாட்டாங்க. 74 மீட்டர் 6. பவர் பிளே வின் பண்ணணும் நம்ம பேசுவோம். பக்கத்துல வந்துட்டாங்க. 66 இவங்க 58 புடிச்சிட்டாங்களோ. புடிச்சிட்டாங்க. 2 பேர் சேர்ந்து புடிச்சிருக்காங்க. நீங்க தான் சார் சூப்பர். டீம் மீட்டிங்ஸ்ல பேசப்பட்டு இருக்குமா? சூப்பர் ஷாட். பவர் பிளேயோ இல்லையோ நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு லோகேஸ்வர். ஆடலையா இன்னைக்கு? அவ்வளவு பேர் ஆடினாங்க. 6 செம்மையா அடிச்சிருக்காரு. பூம் பூம் பூமர் 6. ஆதித்யா பாரு ஆயிட்டு 100 ஸ்பின்னரை பார்த்தாரு. லென்த்தை பிக் பண்ணாரு. பொழுத லைன் அப்படியே தூக்கி விட்டுருக்காருங்க. கிளீன் ஸ்ட்ரைக். நல்ல பொசிஷன்ல இருந்தார். 82 மீட்டர் 6. மோகன் பிரசாத் சென்ட்ரலி எக்கனாமிக்கலா போடுவாரு. கேட்ச் சூப்பர் சேலம் மக்களே. 2வது கேட்ச் இன்னைக்கு கிரவுண்ட்ல. ரெண்டாவது லோகேஸ்வர் கூட தனியா ஓடுறாரு. அச்சோ வந்துட்டார். அவுட்ன்றார் இவரு. ரித்திகேஸ்வர் அவுட்ன்றார். பேட் நேத்துக்கு ஒரு பேட் இருக்கு. இந்த மாதிரி பாப்பப் ஆச்சு.
satisfied. Batter is short of the crease and the wickets are put down. I have my decision for the big three. அவுட் தான் டிசிஷன். நல்லா ஆடிக்கிட்டு இருந்த லோகேஸ்வர் அவுட் ஆயிட்டாரு. பண்றாங்களா நம்ம பாப்போம். ஷார்ட் பால் இந்த கேப்லயும் போயிருக்கு பவுண்டரி, மச் நீடட் பவுண்டரி. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரைக்ஸ் தேவை. அடிச்சிருக்காரு, சரியான கனெக்ஷன் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆனால் இது சோனு யாதவ் குடிச்சு கால் பட்டுதா இல்ல தெரியலன்றாரு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கால் பட்டா மாதிரி தான் இருக்கு. அந்த எக்ஸ்பிரஷன் சோனு யாதவ் கிட்ட சரியா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இது ஷெரான் பிளை கேட்சா இல்லைன்னா பூம் பூம் சிக்ஸான்னு பார்க்கணும். சாய் தர்ஷன் something from behind. Yeah, satisfied. The fielder has touched the boundary cushion when he was in contact with the ball. It's boundary 6. Can signal 6. Boundary 6. Can signal boundary 6. பூம் பூம் பூமர் சிக்ஸ். பவுண்டரிங்க கால் நடுவில் கோல் விட்டுருக்காருங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆஸ் அ போலர் வந்து ரொம்ப வருத்தம். ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஹாப்பி. சந்தீப் ஆட நோக்கி வீசுறாரு. 50 முதல் 50 வந்திருக்கு. வி ஆதித்யாவுக்கு புஷ் பண்றாரா இரண்டாவது ரனுக்கு இல்ல. நல்லா விளையாடி இருக்காரு. ஹரி நிஷாந்த் தான் முக்கியமான விக்கெட் நினைச்சோம். அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறமும் இவர் இன்னிங்ஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணிருக்காரு, ஆக்சலரேட்டும் பண்ணிருக்காரு. 4-4 ஒரு 6ஓட ஆதித்யாவோட முதல் ஆஃப் செஞ்சுரி அப்படின்றது போது அந்த பிக் ஷாட் வருமா வந்திருக்கு. அவுட் ஆக போறாரு அருண் கார்த்திக். அண்ணாந்து பார்த்தவாறு இருந்தாரு. 6 பூம் பூம் பூமர் 6. இப்ப ஸ்வப்னிலும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஓவர்ல ஒரு பிக் ஓவர் கிரியேட் ஆகணுங்க. ராம்பால் மாதிரி தான் போட்டாரு. ஆனா பந்து ஆம பால் மாதிரி வந்து ரொம்ப ஸ்லோவா ஆகும். நார்மலா ஆம்பால் பாத்தீங்கன்னா சும்மா பேட்டை தூட்டு போட்டாரு. இந்த ஆங்கிள் பெட்டருங்க. நான் எப்பவுமே சொல்றது தாண்டி போயிருக்கா பவுண்டரியா. எஸ், ஒரு லக்கி பவுண்டரி. மாதவன் மாதிரி சிரிச்சுட்டு இருக்காரு. சமா ஷாட். இவரே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப ரொம்ப பிளாட்டா போயிருக்கு. 6 தான் நினைக்கிறேன். சம தொடக்கம் இந்த ஓவருக்கு. வழுக்கிருச்சு, கையில இருந்து வழுக்கிருக்கு. எரியற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி பந்து பவுண்டரிக்கும் போயிருக்கு. விளையாடிருக்காரு இந்தியா போலர். ஃப்ரீ ஹிட் தான். மூக்கு மேல ராஜா தான். ரித்திக் ஈஸ்வரன் வராரு பந்துக்கு அடியில. ஆனா ஒரு ரன் கிடைச்சிரும். 2 பந்துல ஒரு விக்கெட் எடுப்பாரா முத்து. அங்க ஈரம் இருக்கட்டும், ஆனா நெஞ்சில வீரம் இருக்கு வி ஆதித்யாவுக்கு. செம்மையா அடிச்சிருக்காரு இந்த பூமர் 6. மிகப்பெரிய ஓவர் அமையுது. இதுவரைக்கும் இருவுங்க கலக்கிட்டாங்க. செம்ம சேஸுங்க. இந்த ஓவர் கேம திருப்பக்கூடிய ஒரு ஓவரா இருக்குமா அப்படின்றது நம்ம பேசணும். மேட்ச் இஸ் ஆன் பாடி. ரெடி ஆயிட்டாரு. இப்ப கிரவுட் தான் கேட்சிங் பிராக்டிஸ்க்கு ரெடி ஆகணும். கிரவுட் ஃபீல்டர் ஆயாச்சு, ஃபீல்டர் ஸ்பெக்டேட்டர் ஆயாச்சு. 16 ஓவர் முடிவில் 168க்கு 2. 12 ரன் ஓவரா மாறி இருக்கு பொய்யாமொழியோட இந்த ஓவர். பொய்யாமொழியோட ஸ்லோவர் பாலை எங்கேருந்தோ புடுங்கி கடாச்சிட்டாரு ஸ்வப்னில் சிங். 81 மீட்டர் சிக்ஸர். ஒரு 36 பேட்டிங் ஆட 71ல வி ஆதித்யா ஆட எழுந்துட்டாங்க. ஸ்டாண்டிங் ஓவே பொய்யாமொழி தூக்கி கடாச்சிருக்காரு. பவர் இல்ல. கம்ஃபர்டபிள் கேட்ச். பேசினோ டயர்ட் ஆயிட்டு இருக்காரு வி ஆதித்யா அப்படின்னு இது வரைக்கும் கிளியர் பண்ணிட்ட ஆதித்யா பொய்யாமொழிக்கு டீப்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆறாரு. 3வது விக்கெட் காலி. லாஸ்ட் ஃபியூ டெலிவரிஸ் வி ஆதித்யா அந்த ஒரு ஆஃப் ஸ்பின்னிங் ஸ்லோவர் டெலிவரி பொய்யாமொழி கிட்ட இருந்து கரெக்டா ஃபீல்ட பிளேஸ் பண்ணாங்க. சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேட்ச். அஜித் சேஸ் ஆதித்யா ஒரு பிரமாதமான ஒரு காத்திருக்காரு ஜே கௌஷிக். தேவையான பவுண்டரி. ஜஸ்ட் மிஸ்ஸிங் a sixer. பட் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர் அடிச்சிருக்காரு. லென்த் மிஸ் பண்ண சோனு.
இருக்கா? இருக்கு. கடைசி பந்து சிக்ஸர் அடிச்சு இன்னும் உயிர் வச்சிருக்காரு கேம். சரியான ஷாட்டுங்க. இன்ஃபேக்ட் டீப் இன்சைட் தி கிரீஸ்ல இருந்தாரு அண்ட் சோனு யாதவ் கரெக்டான யார்க்கர் தான் போட போறான்றது கணிச்சு புல்டா சிக்ஸ். ஒன்னு பால் பிரதான இன்னொரு கௌஷிக். இந்த கேம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு தராசு போல மாதிரி சாத்திட்டு இருக்கு. பூம் 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 சிக்ஸ் ஜே கௌஷிக். கொஞ்சம் ஒரு யார்க்கர் லென்த் கொடுத்தாரு பட் இந்த முறை அந்த லென்த் மிஸ் பண்ணி பாடியில கொடுத்தாருங்க. ஆனா ஜே கௌஷிக் தரமான ஒரு 77 மீட்டர் சிக்ஸ். சிங் ஆன் ஸ்ட்ரைக். 12 தேவை 3 பந்துகள்ல. ஃபுல் டாஸ். சரியான கனெக்ஷன் இல்லை. அஜிதேஷ் கம்ஃபர்ட்டபிளா புடிச்சிட்டாரு. விக்கெட் எடுத்து கொடுத்தது மோகன் பிரசாத். சொன்னேன் சிங் இருந்தது அடிக்க. பட் நல்ல ராயல் கிங்ஸ் இன்னொரு பிரேக் த்ரூ எடுத்திருக்காங்க. 2 சிக்ஸர்கள் தேவை இப்ப கன்ஃபார்மா. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கரெக்டா வைட்ல இருந்தது அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. ஆனாங்க அஜிதேஷ் கேட்ச் எடுத்தாரா இல்ல மேட்சே எடுத்திருக்காரான்னு தெரியல. ஷாரன் ஃப்ளை பவர் கேட்ச் ஆஃப் தி மேட்ச் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காரு. சிக்ஸா சிக்ஸ். டெலிவர் பண்ணாரு. கனெக்ட் பண்ணாத மாதிரி நாராவே அடிச்சிருக்காரு. கடைசி பால் சிக்ஸ் தேவை. இதோட ஒரு பெட்டர் எலிமினேட்டர் கிடைக்குமா? கரெக்டா கொடுத்தாரு அண்ட் பொசிஷன் பண்ணி நேரா அடிச்சிருக்காரு. சரவணன் ஒரு ஜடேஜா இன்னிங்ஸ் ஆடுவாரா? 80 மீட்டர் சிக்ஸுக்கு போயிருக்கு. அருண் கார்த்திக் முயற்சி செஞ்சார் ஆனா அவருக்கு எங்கேயுமே பொசிஷன்ல இல்ல. பந்து 6 ரன்கள் தேவை. காட்ல அடிச்சிருக்காரா? டிஸ்டன்ஸ் இருக்கா? இல்லை இல்லை. நல்ல ராயல் கிங்ஸ் குவாலிஃபயர் நம்பர் 2க்கு போறாங்க. மோகன் பிரசாத் அவரோட நாம வச்சிருக்காரு. சரவணனால 6 அடிக்க முடியல. பட் எக்ஸ்ட்ராடினரி கேம் ஆஃப் கிரிக்கெட் பார்த்திருக்கோம். தரமான இன்னிங்ஸ்ங்க. ஒரு தரமான ஒரு மேட்சை பார்த்திருக்கோம். எலிமினேட்டர் அண்ட் கெட்டிங் இன்டு தி குவாலிஃபயர்ஸ். இதுக்கு மேல ஒரு மேட்ச் சேலம் மக்களும் சரி வியூவர்ஸும் சரி கேட்கவே முடியாது. டிஃபெண்ட் பண்ணிருக்காருங்க. இன்ஃபேக்ட் 2017ல மோகன் பிரசாத் டிஃபெண்ட் பண்ணிருக்காரு அண்ட் மறுபடியும் அதை செஞ்சிருக்காரு. 73 50 பந்துகள்ல வி ஆதித்யா. அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் கொடுத்தது லோகேஸ்வர். 26 பால்ல 40. 48 of 30 ஸ்வப்னில் சிங். ஜே கௌஷிக் 16 ரன் ஓவர்கள்ல ஒரு விக்கெட் எடுத்தாரு. 3 விக்கெட் தான் விழுந்துச்சு. சோனு யாதவ், பொய்யா மொழி, மோகன் பிரசாத் இன்னொரு விக்கெட். ரன் அவுட் அன்பார்ச்சுனேட்லி லோகேஸ்வர். 400 ரன்கள் மேல பார்த்திருக்கோம் இந்த ஒரு கேமை பொறுத்த வரைக்கும். பவுலர்ஸ் எல்லாம் ஹாப்பியா இருப்பாங்க. அப்பா சேலம் மட்டும் போறோங்க அப்படின்னு. பிகாஸ் பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ண ஒரு சர்ஃபேஸ். நிதிஷ் ராஜகோபாலா இருக்கட்டும், வி ஆதித்யாவா இருக்கட்டும், எஸ்பெஷலி திருஸ் நம்மள மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ். கண்டிப்பாங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸோட டாமினன்ஸ்னே சொல்லலாம் டிஎன்பிஎல்ல. மறுபக்கம் பொய்யாமொழியோட போலிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. சோனு யாதவோட கடைசி 2